பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அநேக நமஸ்காரங்கள். நாங்கள் எல்லா வருடங்களும் பெயர்ச்சி பலன்கள் சொல்லி வருகின்றோம். இந்த ஆண்டும் குரு பெயர்ச்சியை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டு இருக்கின்றோம். தாங்கள் போடாதவர்கள் எல்லோரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்களும் தென் சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவர்களும் வைத்தீஸ்வரன் அவர்களும் அடியேன் நானும் ஆகிய சக்தி சோமையா நாங்கள் 4 பேரும் குரு பெயர்ச்சியை பற்றி பேசுகின்றோம். அதை பற்றி விவரமான குரு எந்த நேரத்தில் பெயர்ச்சி அடைகிறார் என்பதை பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்கள் சொல்வார்கள். ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு வருஷமும் பலன் பார்க்குறோம். அதுபடி இந்த வருஷம் குரு பெயர்ச்சி பலன் பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி என்னைக்கு நிகழுது அப்படின்னாக்க ஆங்கில தேதியில் 13/11/2021, தமிழ் தேதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு கிழமை அப்படின்றத பொறுத்தளவுக்கு பெருமாளுக்கு உகந்த கிழமையான சனிக்கிழமையில் பெயருது. அப்போ இந்த பிலவ வருஷத்துடைய குரு பெயர்ச்சி அப்படின்றது மாலை 6:22 அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு குரு பெயர்றாரு. அன்னைக்கு சந்திரன் இருக்கிறது சதய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சதயம் மிக உயர்வான நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அன்னைக்கு யோகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மிக உயர்ந்த யோகமான சித்த யோகம். எல்லா சுபகாரியங்களும் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் சித்த யோகம், அமிர்த யோகத்தில். அப்போ இந்த குரு பெயர்ச்சி தொடங்குற யோகமே சித்த யோகத்தில். அதே போல் கர்ணம்னு அப்படின்னு பார்த்தோம்னாக்க மிக உயர்ந்த கர்ணமான தைத்துளம் கர்ணத்தில் இந்த பெயர்ச்சி நடக்குது. அப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மகரத்துலேருந்து கும்பத்துக்கு பெயர்றாரு. இந்த கும்பத்தில் பெயர்றது எந்தெந்த ராசிகளுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்றத பற்றி நாம் ஒவ்வொருத்தரும் விரிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் விரிவான பலன்களும் விரிவான பரிகாரங்களும் நாம் சொல்ல போகிறோம். இப்போ நம்ம தொடங்குவோமா? இப்போ துலா ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் பார்க்கலாம். இப்போ இதுவரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ 5ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார், கும்பத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த கும்பத்துக்கு பெயர்ச்சி ஆகிறது துலா ராசிக்கு ஒரு நல்ல சுப பெயர்ச்சி. 5ஆம் இடத்துக்கு குரு வர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா அவங்களோட துலா ராசியோட 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 11ஆம் இடமான சிம்மத்தையும் பார்க்குறாரு, அதே மாதிரி ராசியையும் பார்க்குறாரு. துலாத்துக்கு குரு குரு பார்வை இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களாகவே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள். ஏன்னா 5, 9 சம்மந்தப்படுது, ராசியும் சம்மந்தப்படுறதுனால எல்லா இந்த குரு பயிற்சியும் அவங்களுக்கு ரொம்ப விசேஷமானதாகவே இருக்கும். 5ஆம் இடத்துல குரு வர்றதுனால இவங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப வலுப்பெறுது. அதனால் இவங்களோட குலதெய்வ அருள், குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுனால இவங்களோட குலதெய்வ அருள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இவங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறதுக்கு ஒரு நல்ல உகந்த காலமாக இருக்கும். இப்போ இந்த குருவோட பார்வை பலன் ரொம்ப விசேஷம். குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த ரொம்ப சிறப்பாக நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதனால் குரு பார்வை பலன்களை பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ குரு 9ஆம் இடத்தை, துலா ராசிக்கு 9ஆம் இடமான மிதுனத்தை பார்க்குறாரு. இதோட பார்வை பலனை பற்றி நம்ம சம்பத் ஐயங்கார் இப்போ விளக்குவாங்க. அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அதாவது 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தகப்பனார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய மூதாதையர்கள் சொத்து. 9ஆம் இடத்தை மேல் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்தை பற்றி எல்லாம் 9ஆம் இடம் குறிக்கிறது. இது குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால அவர்களுக்கு கண்டிப்பாக மேல் படிப்புக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்களேனால் இவங்களுடைய பூர்வீக சொத்து அந்த மாதிரியான விஷயங்கள் இவர்களுக்கு நிச்சயமாக சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
9ஆம் இடத்தில் வந்து தகப்பனார் ஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறதுனால தகப்பனாரின் உடல்நிலை நல்லபடியாகவே இருக்கும். இந்த இந்த துலா ராசிக்காரர்களுடைய தகப்பனாரின் உடல்நிலை நல்லபடியாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு பெயர்ச்சி வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா மிகவும் நல்ல ஒரு இடத்திற்கு வந்து குரு போறாரு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குருவானவர் வந்து 3, 6 அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு, மீனம் இந்த ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கிறவர். 3ஆம் இடத்து ஸ்தானாதிபதியான முயற்சி ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்திற்கு 3ஆம் இடமான 5ஆம் இடத்துல போய் உட்கார்றதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். எந்த ஒரு விஷயத்தையும் முன்னிருந்து முயற்சி எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே சமயத்தில் வந்து 6ஆம் அதிபதியான, அதாவது மீனத்திற்கு அதிபதியும் அவரே குருவே, அந்த குரு வந்து கும்பத்தில் 6க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல வர்றதுனால இவர்களுக்கு கடன், சத்ரு, ரோகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இந்த காலகட்டங்களில் இருக்காது. இருந்ததே ஆனால் அதெல்லாம் தீரக்கூடிய நல்ல ஒரு நிலைமையாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல வந்து சனி பகவானும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனாலையும், மேலும் இவர்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு போய் மறைஞ்சு இருக்கிறதுனாலையும், ராகு 8ஆம் இடத்தில் இருக்கிறது இவர்களுக்கு ராஜயோகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது, கொடுக்கவும் செய்யும். இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தையும் வந்து குரு கும்பத்திலிருந்து பார்க்கறதுனால இந்த யோகங்கள் எல்லாமே வலுப்பெறும். இதை தவிர இந்த துலா ராசிக்காரர்களுக்கு குரு கும்பத்தில் இருந்து துலாத்திற்கு 11ஆம் இடமான சிம்மத்தை பார்க்குது. இந்த 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம் எப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. இதை பற்றி ஐயா ஹரிஹரசர்மா ஐயா நீங்கள் சொல்லுங்கள். ஐயா பிரமாதமாக சொன்னீங்க. இப்போ துலா ராசிக்கு இதுவரையிலும் கேந்திரத்தில் இருந்தவர் ஒரு கோணத்தில் ஏறுறாரு. குருவுக்கு பொறுத்தளவுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்றது அதிகம். அப்போ இந்த கேந்திராதிபத்திய தோஷம் விலகி அவர் திரிகோணத்துக்கு போகிறாரு. திரிகோணத்துக்கு போகிறவர் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னாக்க, அவரே 9ஆம் பார்வையை ராசியை பார்க்குறாரு. அப்போ தன்னுடைய முயற்சி கூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். தன்னுடைய முயற்சி எப்போ கூடுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உயர்கல்வி அப்படின்றது 9ஆம் இடம். இந்த உயர்கல்வியில் முயற்சி இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. முன்ன மாதிரிலாம் கிடையாது, முயற்சி இருக்கணும். முயற்சி இருந்தால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னாக்க 9ஆம் இடத்தை பார்க்கும்போது ஜெயிக்க முடியும். சரி, ஜெயிச்சுட்டு அதோடு நின்ற முடியுமா அப்படின்னாக்க அதன் மூலியமாக என்ன லாபம் அடைய முடியும் அப்படின்றத பார்க்கணும். அப்போ அந்த குரு 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த பார்வை பலம் சரியாக இருக்குது. தன்னுடைய முயற்சியினால் மேற்கல்வி படிச்சுட்டு படித்த கல்விக்கு உண்டான உத்தியோகத்தை பெற்றுட்டு அதன் மூலியமாக தொழிலாளியாக இருந்தவன் தொழில் அதிபராக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, துலாத்துக்கு அதிபதி அப்படின்றது சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கலைத்துறை ஒன்று. அடுத்தது நம்பர் 2 என்ன அப்படின்னாக்க, எந்த காரியம் எடுத்தாலும் இந்த மேற்குள் மேயாமல் அதனுடைய கடைசி எண்டு வரையிலும் செய்யக்கூடியவங்க. அடுத்தது ஒர்க்கில் பர்ஃபெக்ஷன் இருக்கக்கூடியவங்க. நம்பர் 2 எதை செய்தாலும் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதே போல் இவங்களை பொறுத்தளவுக்கு ஆடை அலங்காரத்தில் நாட்டம் உள்ளவங்க. இப்போ இத்தனையும் உள்ளவங்களை தனக்காரகனான குரு 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 9ஆம் பார்வையாக பார்க்கும்பொழுது இத்தனை காரியங்களும் இதுவரை தடைபெற்றுட்டு இருந்ததுக்கு வெற்றி 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 மேல் வெற்றி அப்படின்னு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இதில் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம பார்த்துக்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னாக்க, ஜனனகால ஜாதகத்தில் எப்படி இருந்தார் குரு, இப்போ எப்படி இருக்கார் ஒன்று. அதுக்கு அடுத்தது நடக்கின்ற தெசாபுத்திகள் கை கொடுக்குதா. தெசாநாதன் வலுவாக இருக்கணும், இல்லைன்னா புத்திநாதன் வலுவாக இருக்கணும், இல்லாட்டி அந்தரநாதன் சூட்சமநாதன் வலுவாக இருக்கணும். அப்படி வலு இல்லைன்னா என்னென்ன
நற்பலன்களை குறைப்பாரு அப்படின்றத நம்மளுடைய சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. அதாவது 5ஆம் இடத்துல குரு போய் இருக்கிறது கெஞ்சினா கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது நிகழ்வு. அப்போ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நல்லதே செய்யக்கூடியவர் தான். இப்போ நம்ம வைத்தீஸ்வரன் ஐயா சொன்னது மாதிரியா 5ஆம் இடத்துல குரு இருக்கிற போது பூர்வ புண்ணியம் வழுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணுங்கிறது சொன்னார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே இதனால் வரக்கூடிய விளைவுகள் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஏன்னு கேட்டால் அந்த குலதெய்வம் வந்து நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம். அது வந்து நல்லதே செய்யுமே தவிர யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணாது. அவங்கவுங்களுடைய குலதெய்வம் அவங்கவுங்களுக்கு நல்லதே செய்யக்கூடியது. அதனால வந்து கெடுபலன்கள் இங்கே வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. இந்த குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு ஒரு முறை வழிபட்டுட்டு வந்தாலே வந்து ஒரு வருஷத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு உண்டான பலன் கிடச்சிடும். அதனால் இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற குருனால் வந்து எந்த விதமான நிகழ்வுகளும் கெடுபலன்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. அவருடைய பார்வைகள், அதாவது 5ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்த்துருக்கார். குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறதும் சிறப்பு தான். அதே 11ஆம் இடத்தை பார்க்கிறதும் சிறப்பு தான். தன்னுடைய ராசியவே பார்க்கிறதும் சிறப்பு தான். அந்த மாதிரி எல்லா வகையிலையும் சிறப்பு பெறக்கூடிய நிலையிலேயே வலுவாக இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நன்மையாகவே அமையுங்கிறது தான் என்னுடைய இது. அதை பற்றி ஒவ்வொரு ஸ்தான பலத்தை பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் ரொம்ப தெளிவாகவும் விவரமாகவும் சொன்னாங்க. இந்த குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு 9ஆம் இடத்தை 5ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் 9ஆம் இடத்தை அவர் வந்து 5ஆம் பார்வையில் பார்க்குற காரணத்தினாலையும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்கள் இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அது காரணம் என்னன்னு கேட்டால் இந்த குலதெய்வ அருள் வேணும்னு சொல்கிறேன் பாருங்கள். அதுமாரி ரொம்ப நாளாக கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த குலதெய்வ கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற குரு கண்டிப்பாக புத்திர பாக்கியத்தையும் அருளக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. அதனால் வந்து இந்த துலாத்துக்கு வந்து அவருடைய பார்வைகள் வந்து மிக சிறப்பாக இருக்கிற காரணத்தினாலையும் 5ஆம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு, பார்வைகளும் சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல நிலைமைக்கு இதுவரைக்கும் அதாவது ஏற்கனவே 4ஆம் இடத்துல குரு வக்கரம் பெற்று போயிருந்தார், நீச்சம் பெற்று போயிருந்தார். அந்த மாதிரிலாம் இருந்ததுனால குருவினால் அவங்களுக்கு எந்த ஒரு பயனும் அடையாமல் இருந்தாங்க. இப்போ வந்து நல்ல பலன் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை பற்றி மேலும் விவரமாக நம்முடைய தென் சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவர்கள் தெளிவாக சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. குரு வந்து 5ஆம் இடத்துல இருந்தாலே நிச்சயமாக புத்திரர்கள் உண்டு அப்படின்றது தான். புத்திரர்கள் வந்து அதாவது அந்த காரகத்திற்கு அதிபதி காரகன் பாவனாஸ்தின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து சில விஷயத்திற்கு வராது. குரு 5ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல புத்திரர்கள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த துளாராசிக்காரர்களுக்கு எந்த ஜோடிகளுக்கு அதாவது திருமணமான தம்பதியினருக்கு குழந்தைகள் இல்லையோ அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை செல்வம் வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேயானால் இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனாலையும் அந்த குருவே 9ஆம் இடத்தை பார்க்கிறதுனாலையும் அதை தவிர 11ஆம் இடத்தையும் பார்க்கிறதுனாலையும் இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்கள் எல்லாமே லாபத்தில் போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த காலகட்டத்தில் ஒன்று தான் என்ன அப்படின்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு சனி 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சிறிது அர்த்தாஷ்டம சனின்றதுனால சிறிது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் குருவினுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால இவர்களுக்கு எல்லாமே நல்லபடியாக போகும். இந்த தசாநாதன் புக்திநாதன் எல்லாமே நல்லபடியாக இருந்து அவர்களுக்கு இருக்குமே. ஆனால் நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி என்பது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெயர்ச்சியாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் இதற்கு பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரு பெயர்ச்சியில் யாருக்கு தசாநாதன் புக்திநாதன் சரியாக இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனையோடு இருக்கக்கூடிய அவர்களுக்கு
அந்த சிறிது அளவுக்கு பரிகாரங்களும் செய்ய வேண்டியிருக்கும். ஐயா, அந்த பரிகாரங்கள் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். அதாவது வயசான பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வரலாம். ஒரு முறை ஆலங்குடி, திருச்செந்தூர் இந்தமாரி குருவோட ஸ்தலம் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு ஒரு முறை சென்று வரலாம். ரெண்டாவது அந்தமாரி குறைபாடு உள்ளவங்க சிவஸ்தலங்களில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி வழிபடலாம். கொண்டக்கடலை மாலை அணிவித்து வழிபடலாம். கொண்டக்கடலை சுண்டலாக செய்து நிவேத்தியம் செய்து கோயிலுக்கு வர்றவங்களுக்கு தானம் பண்ணலாம். இது போக முதியவர்கள், வயதான முதியவர்களுக்கு தங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யலாம். படிக்கிற ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு செலவிற்காக உள்ள இதுகளை பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த முறையிலெல்லாம் செய்யலாம். இந்த தான தர்மங்கள்லாம் பண்ணுறதுனால குருவனுடைய கெடுபலன்கள் குறைஞ்சி நற்பலனாக அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு மேலே இந்த ராசி எப்படி இருக்கும் என்பதை பற்றி தெளிவாக சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது தசாநாதன் புக்திநாதன் வந்து சில ஜாதகர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்றாக இல்லை என்றால் அவர்கள் வந்து என்னென்ன பரிகாரங்கள், எளிய பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றதையும் சொன்னீங்க நல்லபடியாக. மொத்தத்தில் பார்த்தோமே ஆனால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு பெரிய மங்களமான, அற்புதமான, பொன்னிறமான ஒரு மிகப்பெரிய பொற்காலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது, நம்புது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.